மார்ச் மாதம் முழுக்க ரமதான். எனக்கு எப்படி போச்சு? என்ன டெய்லி நோன்பு திறக்கிறதுக்கு செய்கிறது, சஹருக்கு செய்கிறது அவ்வளோதான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கஞ்சி, சுண்டல், கடல் பாசி, ஏதாவது ஒரு ஆயில் ஃப்ரை ஐட்டம் இப்படி தான் எப்போதும் போகும். அது கூட குழந்தைங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது விதவிதமாக ஏதாவது செஞ்சு கேட்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா டிஃபனோ இல்லை ஒரு புட்டிங் ஐட்டமோ விதவிதமாக, ஏன் இந்த கடல் பாசியையே விதவிதமாக செஞ்சு தான் நான் நிறையா செய்வேன். ஆனால் இப்போ பசங்க வளர வளர நிறைய ஃபுட் கண்ட்ரோல் அந்த அவேர்னஸ்லாம் அவங்களுக்கு வந்ததுனால அவங்களும் பயங்கர லிமிட்டாக சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டதுனால இந்த வருஷம் ரமதான் எனக்கு ரொம்பவே சிம்பிளான சமையலாக தான் இருந்துச்சு. கஞ்சி, சுண்டல் இதெல்லாம் நம்ம நோம்பு திறக்கும் போது சாப்பிட்டுட்டு மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அதையே மறுபடியும் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஒரு தடவை சாப்பிட்டுட்டு படுத்தா அதோட சஹருக்கு எழுந்திரிச்சு சாப்பிட்றது தான். சஹருக்கும் ஒரு குழம்பு, சாதம், மோஸ்ட்லி தயிர் இருக்கும், அவ்வளோதான். இப்படி தான் எங்கள் ரமதான் ஃபுல்லாக போச்சு. இதனால் ப்ரேயர் டைம் எனக்கு அதிகமாக அமைதியாக மனசுக்கு ஆறுதலாக பண்ண முடிஞ்சதில் ஒரு பெரிய சந்தோஷம். இங்கே மாஸ்கிலலாம் போய் நோம்பு திறப்பாங்க இஃப்தாருக்கு. நிறைய வெளிநாடுகள்லையும் அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா, இங்கே சைனா டவுனில் இருக்கிற சூலியா மாஸ்க் அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம போனால் நிறைய பேர் சந்திக்கலாம், அதுக்காகவே நான் போவேன். அது மாதிரி என்றைக்குமே நான் ரமதானில் போனது கிடையாது. சரி இன்றைக்கி போவோன்னு சொல்லிட்டு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப சொல்லவும் போனேன். போய் அங்கே நோம்பு திறந்துட்டு கொஞ்சம் பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு வந்தாச்சு. கஞ்சி கொடுத்தாங்க, கூடவே சாப்பாடு கொடுத்துட்றாங்க, ஒரு ஃப்ரூட்டு, அவ்வளோதான். சாப்பாடு நம்ம ஆம்பளைங்களுக்குலாம் அங்கேயே சாப்பிட்றாங்க, பெண்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. சில பேர் சாப்பிட்றாங்க, சில பேர் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை தான் சஹருக்கு வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் இன்னொரு நாள் சுல்தான் பள்ளியில், அதாவது இங்கே சுல்தான் மாஸ்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் இது. அதில் கடைகள்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் நாங்கள் ஃபேமிலியாக இன்னும் 2-3 ஃபேமிலி எங்கள் உறவினர்களோட போனால் எப்பா இப்படி தாங்க என்ட்ராச்சு, ஃப்ரீயாக இருந்தது. போக 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 வந்துச்சு பாருங்க கூட்டம், செம நெரிசல். போதுண்டாப்பா வீட்டுக்கு இப்போ எப்படா போவோன்னு சொல்லிட்டு நோன்பு திறந்துட்டு சரியாக நாங்கள் ப்ரேயர் கூட எங்களால் நிம்மதியாக பண்ண முடியல, வீட்டுக்கு வந்தாச்சு. எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம வீட்டில் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சேர்ந்தாச்சுங்க. எல்லா வருஷமும் நோம்புடைய 10 நாளைக்கு அப்புறமா ஒரு தடவை பிரியாணி பசங்களுக்கு சஹருக்காக செஞ்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதோட பெருநாளைக்கு தான் அப்படின்னு வச்சுக்குவேன். ஆனால் இந்த வருஷம் பெருநாள் பக்கம் என்ன ஆச்சுன்னாக்கா, நல்லா ஸ்பெஷலாக நம்ம டிஃபன் எப்போதும் போல் செஞ்சாச்சு. ஆனால் மதியானத்துக்கு மட்டும் பிரியாணி நம்ம வெளில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஃபேமிலியாக நம்ம சேர்ந்து சாப்பிட்றதுனால ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா, பக்கெட் பிரியாணி ஹரியாசினிங்கிறது இங்கே ஃபேமஸ், அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த வருஷம் பெருநாளை ரொம்பவே சந்தோஷமாக போச்சுன்னு தான் சொல்லணும்.